ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி விஷு டு ஆல். இன்றைக்கி நான் பேச வந்த டாபிக் வந்துட்டு விஷு கனி வைக்கிறது எப்படின்னு. இன்னைக்கு அதாவது இந்த வாட்டி விஷு வந்திருக்கிற நாள் வந்துட்டு ஏப்ரல் 15, 2026, அதாவது வெனஸ்டே. எப்போவுமே ஏப்ரல் 14க்கு இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணியிருந்தது. ஆனால் இந்த வாட்டி சூர்யா மேஷ ராசிக்கு வந்திருக்கிறதுனால ஏப்ரல் 14க்கு காலையில் 9:32க்கு, அதனால பிராமி முகூர்த்தத்தில் கனி பார்க்கணுமா. ஸோ ஏப்ரல் 15க்கு நல்ல நாள் இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்குறதான்னு தெரியல, ஏன்னா இங்கே பட்டாசெல்லாம் வச்சிட்ருக்கு. ஸோ அதனால் இனி கனி பார்க்குற டைம் பார்த்திங்கன்னா காலையில் 4:30லேருந்து 5:30 வரைக்கும், அதுக்கு மிடில், அதாவது பிராமி முகூர்த்தத்தில் கனி பார்க்குறோமா. இனி அது வைக்கிறது எப்படின்னா, ஏப்ரல் 14க்கு கனியை ரெடி பண்ணணுமா. அதாவது வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு, கடவுளோட ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் இருக்கலாம், இந்த மாதிரியான விக்கிரகம் இருக்கலாம், அதை பশ্চিமா சைடுக்கு முக பார்த்துட்டு வைக்கணும். அது அப்படி. இனி அதுக்கு வேணும்னா ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்னா, ஒரு பெரிய பாத்திரம் இல்லைன்னா ஒரு பிளேட்டு இல்லைன்னா உருளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியானது. அதில் வந்துட்டு அரி, பின்ன நெல் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, வெள்ளரிக்காய், அதாவது கோல்டு கலரில் வந்த வெள்ளரிக்காய் இருக்கலாம், அது ரொம்ப நல்லதா அதனால். பின்ன சக்கா, அது கணபதிக்கு வைக்கிறாங்க. மாங்காய், அது சுப்பிரமணியக்கு. பின்ன காய் வைக்கிறாங்க, அது கிருஷ்ணனுக்கு. அப்படியே அது கூட எல்லா ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு கண்ணாடி இருக்கலாம், அதுவும் வச்சிடுறாங்க. ஆனால் என்னதுக்குன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததும் இல்லை, கேட்டிருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம், அதனால நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லோரும் புதிய ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இந்த மாதிரி பைசாவெல்லாம் வச்சுட்டு, அப்படியே அதுக்கு பகவத்கீதை புக் இருக்கலாம், அதுவும் வச்சிடுறாங்க சில ஆள்கார். விஷுக்குன்னு ஒரு எல்லோ கலர் பூ இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்காங்க. அதில் டெக்கரேஷன் பண்ணுறாங்க அந்த விக்கிரகத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கனியில் பைசா, கோல்டு இதெல்லாம் வச்சிடுறாங்க. இனி காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு கடவுளை தான் பார்க்கணும் பிள்ளையர், அதாவது பிராமி முகூர்த்தத்தில். அப்படியே கடவுளை பார்த்ததுக்கப்புறம் அவர் புதிய ட்ரெஸ் எல்லாம் இட்டதுக்கப்புறம் அவரது ஒரு சம்பிரதாயம் இருக்குது, பெரியவர்கிட்ட பைசா வாங்குறது, அதாவது விஷு கை நீட்டம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு ஆகுது, இந்த வாட்டி பார்த்துருக்கலான்னு. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதில்ல இதை வந்துட்டு. அதனால நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஆகலை உங்களுக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் செலிப்ரேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. அதனால இந்த பூஜா ஐட்டம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கு மட்டும் வச்சிட்றோம் நாளைக்கு. அந்த செலிப்ரேட் எதுவும் பண்ணுறதில்ல இந்த வாட்டி. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. என்னோடய வீடியோ இவ்வளோ டைம் கொடுத்துட்டு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.